நமஸ்காரம். நான் விஹெச் பாலு. இன்றைய நம்முடைய ஆன்மீக சிந்தனைகளில் நாம் சிந்திக்க போகிறது மகாபாரதத்தில் அதிகம் பேசப்படாத கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒருத்தர் தான் விதுரர். பெரிய மகான், பிறவி மகான்னே சொல்லலாம். விசித்திர வீரியன் பரம்பரையிலே அம்பிகா அம்பாலிகாவின் குழந்தைகளாக திருதராஷ்டிரன், பாண்டு இருவரும் பிறக்கிறாங்க. அப்போ அந்த மன்னனுக்கு பணிப்பெண் அவளோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த பணிப்பெண்ணுக்கும் அந்த ராஜாவுக்கும் பிறந்தவர் தான் விதுரன். பெரிய மகானாக இருக்கார், பெரிய புத்திசாலியாக இருக்கார். நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு வளர்கிறாராம் அவர். இந்த பாண்டு, திருதராஷ்டிரன், விதுரர் எல்லாருக்கும் வில் வித்தை, வாழ் சொல்லிக் கொடுக்கின்றவர் பீஷ்மன், துரோணர். இவங்க தான் மிகப்பெரிய பலசாலியாக புத்திசாலியாக வளர்கிறார்கள் மூவரும். அப்போ திருதராஷ்டிரனுடைய மகன் 100 பேர் பிறக்கிறாங்க. துரியோதனன் பின்னாடி எல்லாரும் பிறக்கிறாங்க. துரியோதனனுக்கு தாங்கள் தான் ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. பாண்டவன் வரக்கூடாது. இருந்தாலும் பாண்டவர்கள் தாயாதிகள், சகோதரர்களாச்சே, அவர்களுக்கும் ஆளும் உரிமை இருக்கிறது என்பதனால பெரிய ஒரு டக் ஆஃப் வார். கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுத்து தான் ஆகணுங்கிறார். இதில் விதுரர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறவர். அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து விட வேண்டும் என்று திருதராஷ்டிரன் மறுபடியும் புத்திமதி சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். சரியான துரியோதனன் ஒரு மாளிகை கட்டுகிறான். வாரணாபுரம் ஒரு ஊரில் பாண்டவர்களுக்காக ஒரு மாளிகை கட்டித்தர, எல்லாரும் அங்கே இருக்கட்டும் என்று மாளிகை கட்டுகிறான். பெரிய மாளிகை. அங்கே போயிருங்க எல்லாரும் என்றவுடன் இவர்களுக்கு சந்தோஷம். சரி, மாளிகை கட்டி விட்டான், துரியோதனனே மாளிகை கட்டுறானே, அங்கே போய் தங்கிடுவோம் என்று போகும்பொழுது அந்த மாளிகை அரக்கினாலே கட்டப்பட்டிருக்கிறது. வைக்கோல், கற்பூரம், அரக்கு இதை வைத்து கண்ணுக்கு தெரியாத வகையிலே மாளிகை போல கட்டி வைத்திருக்கிறான் துரியோதனன். இது பாண்டவர்களுக்கோ குந்திக்கோ தெரியாது. ஆனால் இதை தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார். விதுர நீதி சொன்னவர், நியாயவான், பலவான், புத்திமான் என்று அவரை பற்றியெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. அவர் என்ன பண்ணுறார், எப்படியும் இவங்களாம் உள்ளே போனவொடனே துரியோதனை எரிச்சிருவான். எரித்து சாம்பலோட சாம்பலாக பாண்டவர்களை அழித்து விடுவான் என்று தெரிந்து கொண்டு ஒரு சுரங்க பாதை உள்ளே அமைத்திருக்கிறார் விதுரர். அது வழியாக வெளியில் போயிடலாம். அதனால் துரியோதனன், நீங்களாம் போங்க, அந்த மாளிகைக்கு போங்கன்னு சொன்னோடனே அவர்கள் போகும்போது விதுரர் அவர்களை காப்பாற்றுகிறார். சுரங்கப்பாதை வழியாக வெளியில் போக வச்சிருக்கிறார். அப்படி பாண்டவர்களை காப்பாற்றுகிறார் விதுரர். தம்பி தானே, திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் பிரதர் தானே, அப்பா ஒன்று தான், அப்பா அம்மா தானே வேற. இப்படி திருதராஷ்டிரன் என்னதான் பெரிய அரசராக இருந்தாலும் தன் குழந்தைகள் மேல் இருக்கும் பாசமும் அபிமானமும் அவனுக்கு பாண்டு குழந்தைகள் மேலே இல்லை. தனது பசங்க தான் ராஜ்யத்தை ஆளணும், கண்ணு தெரியாட்ட கூட கண்ணை மூடிண்டு சில கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறான். பாண்டுவோ ஒரு ரிஷியின் சாபத்தினாலே அவன் தனியாக ஒதுங்கி போய்விட்டார். இப்பொழுது நியாயத்தை சொல்லுவதற்கு அந்த பக்கம் யாருமே இல்லை, விதுரரை தவிர்த்து. விதுரர் தான் அப்பப்போ துரியோதனன்ட்ட போய், திருதராஷ்டிரன்ட்ட போய் சொல்லுவாராம், திருதராஷ்டிரா அண்ணா, நீ நியாயமாயிரு, அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு, எல்லோரும் நல்லா இருக்கலாம் இல்லையா என்று சொல்லும் பொழுது ஒத்துக்கொள்ளுவார் திருதராஷ்டிரன். ஆனால் துரியோதனை பார்த்தோடனே மாறிடுவார்.
துரியோதனன் அதெல்லாம் முடியாது என்று சொன்னால் விட்டு விடுவாரான். அதனால் இவர்கள் சொக்கட்டான் விளையாடி சகுனியின் சூழ்ச்சியாலே தோற்று 12 ஆண்டுகள் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா பாண்டவர்கள். குந்தி அழிச்சுன்னு போகணும் இல்லையா? போகும்போது 1 வருஷம் அஞ்ஞானவாதம் இருக்கணும். அதான் மத்திய தேசத்தில் இருக்கார் விராட மன்னர் பாதுகாப்பில் இருக்கிறாங்கல்ல. போயிட்டு திரும்பி வந்த உடனே அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் இல்லையா? இப்போ விதுரர் சொல்கிறார், கொடுத்துருக்கோம், ராஜ்யத்தை கொடுத்துருக்கோம். நீ சொன்னபடி இவர்கள் 12 வருடம் முடித்து அஞ்ஞானவாதம் பார்த்து யார் கண்ணிலும் படாமல் தப்பித்து வந்திருக்கிறார்கள். அர்ஜுனன் பிரகன்னையாக இருந்தான், பீமன் அங்கே சமையல்காரனாக வேலை பார்த்தான் என்று மிகவும் கஷ்டப்பட்டு இதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று விதுரர் நீதி சொல்லுகிறார். ஒவ்வொரு இடத்துலையும் விதுரர் நீதி சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ விதுரர் சொல்கிறார் துரியோதனிட்ட, துரியோதனா அரசை கொடுத்துரு, அவனுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய பாக்கியத்தை அந்த பாகத்தை கொடுத்து விடு, அவர்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து விடு என்று சொல்லும் பொழுது முடியாதுன்றான். சரி 5 ஊராவது கொடுத்து அவர்கள் அதை டெவலப் பண்ணி வாழட்டும் சொல்லும்போது 5 ஊரையும் கொடுக்க மாட்டேன், 5 மாளிகை அதையும் தரமாட்டேன், 5 தெருக்களையும் தரமாட்டேன், எதையுமே தரமாட்டேன். என்ன கொடுப்பேன்? ஊசி முனை அளவு நிலம் கூட அவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று துரியோதனன் சொன்னதின் விளைவாக குருக்ஷேத்திர யுத்தம் வந்துவிட்டது. 18 நாள் யுத்தம் நடக்கிறது. நாம் தான் ஜெயிப்போம் என்று கௌரவர்கள் முடிவுக்கு வந்து விட்டார்கள். பாண்டவ 5 பேர், நாங்கள் 100 பேர், எங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? என்னோட கூட யார் இருக்க? மகாபெரிய வித்வான்கள், மகாபெரிய வில் வீரர்கள், யாராலும் ஜெயிக்க முடியாத பீஷ்மர் இருக்கிறார். பீஷ்மர்னா யாராலும் ஜெயிக்க முடியாது, யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தவர் என்று தானே பேர். அப்பாவுக்காக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏய் நீ கல்யாணம் பண்ணிக்காட்ட, உனக்கு குழந்தை பிறந்தால் எனக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை அரசுக்கு வந்து விடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். கல்யாணம் பண்ணிக்க விட்டோம், குழந்தை பிறக்காது என்று வாழ்க்கையை தியாகம் செய்தவன் பீஷ்மர். அப்பேற்பட்ட பீஷ்மர், யாராலும் வெல்ல முடியாத துரோணாச்சாரியார், அவர் யாராலும் ஜெயிக்க முடியாது, அவ்வளவு வரங்கள் வாங்கி வந்தவர். இவங்களாம் எனக்கு இருக்காங்களே, கர்ணன் இருக்கான், அதுக்கு மேலே என்ன வேணும் என்று தைரியத்திலே இருந்தான் துரோணன், என்று தைரியமாக இருந்தான் துரியோதனன். அப்போ விதுரர் சொல்கிறார், எவ்வளோ சொல்லி பார்க்குறார், கெஞ்சி பார்க்குறார், வேண்டாம் துரியோதனா. திருதராஷ்டிரன்ட்ட போய் சொல்கிறார், போர் வேண்டாம், அனைவரும் அழிந்து விடுவார்கள், யாருமே மிஞ்ச மாட்டோம், எல்லாரும் பலசாலிகள், பராக்கிரமசாலிகள், பல்வேறு வித்தைகள் கட்டவர்கள், பிரம்மாஸ்திரம் தெரிந்தவர்கள், வேண்டான்னு சொல்லி பார்க்குறாராம். இப்போ துரியோதனன் விதுரரை பார்த்து ஒரு வார்த்தை விடுகிறான், நிறுத்து, நீ யார் எனக்கு சொல்ல, வேசி மகன் நீ, உன் பிறப்பால் தவறாக பிறந்தவன் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா என்று அவரை திட்டி அவர் வார்த்தைகளை கேட்காமல் இருந்ததன் காரணமாக கோபம் கொண்ட விதுரர் என்ன செய்கிறார்னா, பராக்கிரமசாலி, நான் இந்த சண்டைக்கு வரமாட்டேன் என்று தன்னுடைய வில்லை உடைத்து விடுகிறார். ஸோ விதுரர் சண்டையிலே இல்லை. விதுரர் அந்த இடத்துல ஒரு அட்வைசராக தான் இருக்கார், ஒரு மந்திரியாகத்தான் இருக்கிறார். திருதராஷ்டிரனோட மந்திரி தான் அவர். போர் வேண்டாம் என்பதற்காக எவ்வளவு சொல்லியும் குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கத்தான் போகிறது. துரியோதனன் கேட்கல. தனது சகோதரர்கள் தாயாதிகள் இவங்களோட சண்டை போடுறாங்க, சகோதர சண்டை தானே குருக்ஷேத்திரம். இதை தடுப்பதற்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறார் விதுரன், நடக்கலை. அவர் திருதராஷ்டிரன் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்லிகிட்டே வரார். திருதராஷ்டிரனுக்கு விதுரரோட புத்திசாலித்தனம், திறமை, அவருடைய படிப்பு, அறிவு எல்லாத்துலேயும்
அபார நம்பிக்கை. பிரதர் தானே, ஸ்டெப் பிரதர் தான். அதனால் விதுரர் சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருப்பான். இதுக்கு பேர் விதுரர் நீதின்னே பேர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்பொழுது அவன் நன்றாக இருப்பான், எப்பொழுது அவன் நலம் பெறுவான், எப்பொழுது வாழ்விலே வளம் பெறுவான் என்பதையெல்லாம் விதுரர் நீதி சொல்லுகிறது. தூங்கக்கூடாது. அதிகம் தூக்கம் இல்லாமல் இருந்தால், பயம் இல்லாமல் இருந்தால், பொறாமை இல்லாமல் இருந்தால், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தால், இப்படி 6 6ஆக பிரிப்பார் அவர். இதெல்லாம் இருக்கிறவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். ஒரு காரியத்தை எடுத்தோன்னா அந்த காரியத்தை முடிக்கிற வரையில் விடாது முயற்சி செய்தே கொண்டிருப்பவனால், விடாது முயற்சி செய்து கொண்டிருப்பவனால் தான் அந்த காரியம் முடிக்க முடியும் என்று 6 பாகங்களாக வெற்றி பெறுவது பற்றி சொல்லுவாரா? எந்த குணங்கள் நல்ல குணங்கள்? பொறாமை இல்லாமல் இருப்பது, நல்ல எண்ணங்களோடு இருப்பது, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது, காம இச்சைகள் அதிகம் இல்லாமல் இருப்பது, நேர்மையான வழிமுறைகள் வாழ்வது. இப்படி வாழ்க்கையின் தத்துவங்களை விதுர நீதி சொல்லிக்கொண்டே போகுமாம். விதுரர் திருதராஷ்டிரனுக்கு சொல்கின்ற நீதி இல்லை அது. உலகில் எல்லோரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சௌக்கியமா சந்தோஷமா நல்ல எண்ணங்களோடு, செல்வ வழக்கோடு, நல்ல எண்ணங்களோடு, செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்பதை விதுர நீதி சொல்லுகிறது. வீட்டில் ஒரு தலைமகனாக பிறக்கின்றவன் நல்ல எண்ணங்களோடு தனக்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளை எல்லாம் நன்றாக வளர்க்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும், வாழ்விலே வளம் பெற வேண்டும், எப்படி உழைத்தால் எப்படி ஜெயிக்க முடியும் என்பதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லுவதுதான் விதுர நீதி. மகாபாரத காலத்திலே திருதராஷ்டிரனுக்கு சொன்ன விதுரர் நீதி இன்று வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். விதுரர் நீதி இப்பொழுதும் பொருந்துகின்ற வகையிலே இருக்கிறது என்பதுதான் அதன் பெருமை. விதுரர் நீதி என்றைக்கும் இந்த உலகம் உள்ளளவும் எடுபடும், அதுதான் வாழ்க்கை வளம் பெற வழிவகுக்கும் என்ற ஒரு உண்மையை நாம் உணர்ந்தால் நாம் எல்லோரும் வளமாக வாழ முடியும் என்ற ஒரு கருத்தோடு விதுரர் நீதி என்ற ஒரு எண்ணத்தை, என்ற ஒரு தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்வோமாக. எப்படி நாம் வாழ வேண்டும்? ராமர் வாழ்ந்தது போல் வாழ வேண்டும், கிருஷ்ணர் சொன்னது போல் வாழ வேண்டும். ராமர் செய்ததை செய், கிருஷ்ணர் சொன்னதை செய் என்று சொல்வார்கள். ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் என்று வாழ்ந்தவன் ராமபிரான் இல்லையா? ராமபானம் எங்கே போனாலும் அந்த இலக்கை பார்த்துட்டு தான் வரும். ஒரு இல் சீதாதேவி, ஒரு வில், ஒரு சொல். ராமர் சொன்னது அப்படி வாழ வேண்டும். மகாபாரதத்திலே கீதோபதேசத்திலே கிருஷ்ணர் சொல்லுகிறார் எப்படி வாழ வேண்டும் என்று. அதான் கிருஷ்ணர் சொன்னதை செய் சொல்லியிருக்காரு இல்லையா, எப்படி வாழணும்னு. எப்பேற்பட்ட தத்துவங்கள் எல்லாம் கீதாபதேசத்தில் வருது. கீதாபதேசம் அதை கேட்டுக்கொண்டிருக்கும் அர்ஜுனனுக்காகவோ அது தேர்கொடியிலே இருக்கும் ஹனுமாருக்காகவோ என்பது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே இன்று வரை கீதையை பின்பற்றி நடப்பவர்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்பது எல்லோரும் பார்த்தது தான் கீதாபதேசம். இப்படி விதுரர் அதை போல் நீதி சொல்லியிருக்கிறார். அந்த நீதி இன்று வரை இந்த உலகத்திலே எடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது, என்றைக்கும் எடுபட்டு கொண்டிருக்கும் என்ற உண்மையை நாம் உணர்ந்தவாறு, அந்த உண்மையை உலகுக்கு உணர்த்தியவாறு நாம் அடுத்த ஒரு சீரிய சிந்தனையோடு, ஒரு ஆன்மீக நினைவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.